வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். தஞ்சை மாவட்டத்தில் சாலை விபத்தில் உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 2 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆளுநர் ஆர்.என். ரவி சந்திப்பு. தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றம் குறித்து விவாதித்ததாக ஆளுநர் ஆர்.என். ரவி தகவல். தமிழ்நாட்டில் உள்ள தனியார் நிறுவன வேலை வாய்ப்புகளை தமிழர்களுக்கு மட்டுமே வழங்க சட்டம் இயற்ற வேண்டும். அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தஞ்சை மாவட்டத்தில் சாலை விபத்தில் உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 2 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் வட்டம் வலம்பக்குடி அருகில் காலையில் சுமார் 7 மணி அளவில் கந்தரவக்கோட்டையில் இருந்து சமயபுரம் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்று கொண்டிருந்தவர்கள் மீது எதிர்பாராத விதமாக ஈச்சர் வாகனம் மோதிய விபத்தில் கல்லாக்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட கண்ணுக்குடிப்பட்டியைச் சேர்ந்த முத்துசாமி, ராணி, மோகனாம்பாள் மற்றும் மீனா ஆகிய 4 நபர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் பலத்த காயமடைந்த தனலட்சுமி என்பவர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார் என்ற துயரகரமான செய்தியை கேட்டு மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைந்தேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் விபத்தில் பலத்த காயமடைந்து தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் சங்கீதா என்பவருக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டுள்ளேன் என்றும் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவருக்கு 1 லட்சம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆளுநர் ஆர்.என். ரவி சந்தித்த போது தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றம் குறித்து விவாதித்ததாக ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். 5 நாட்கள் பயணமாக டெல்லி சென்றுள்ள தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக அரசியல் சூழல் குறித்து ஆலோசித்ததாக கூறப்பட்டது. இந்நிலையில் காலையில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை ஆளுநர் ஆர்.என். ரவி சந்தித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து ஆளுநர் ஆர்.என். ரவி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றம் குறித்து அவருடன் விவாதித்ததாக ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழ்நாட்டில் நிலவும் பாதுகாப்பு, அது தொடர்புடைய சூழ்நிலைகள், மாநில மக்களின் அமைதி, முன்னேற்றம் மற்றும் பாதுகாப்பில் அவை ஏற்படுத்தும் தாக்கங்கள் குறித்து மிகவும் ஆக்கப்பூர்வ சந்திப்பை மேற்கொண்டேன் என்றும் நமது மக்களை பாதிக்கும் பிரச்சனைகள் மீது அற்புதமான ஆழ்ந்த பார்வையும் அவர்களின் நல்வாழ்வில் மிகுந்த அக்கறையும் அமித்ஷாவிற்கு உள்ளது என்றும் ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள தனியார் நிறுவன வேலை வாய்ப்புகளை தமிழர்களுக்கு மட்டுமே வழங்க சட்டம் இயற்ற வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கர்நாடகத்தில் தனியார் நிறுவனங்களில் உள்ள சி மற்றும் டி பிரிவு பணியிடங்கள் அனைத்தையும் முழுக்க கண்டர்களை கொண்டுதான் நிரப்ப வேண்டும் என்ற சட்ட முன்வரைவிற்கு அம்மாநில அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த முன்வரைவு நாளை அம்மாநில சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் இத்தகைய சட்டத்தை கொண்டு வருவதாக கூறி வெற்றி பெற்ற திமுக அரசு அதை நிறைவேற்ற இதுவரை நடவடிக்கை எடுக்காதது கண்டிக்கத்தக்கது என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் கர்நாடகத்தில் மட்டுமின்றி இந்தியாவின் பெரும்பான்மையான மாநிலங்களில் இத்தகைய சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. குஜராத், மராட்டியம் ஆகிய மாநிலங்களில் 80% பணிகளுக்கும், ஆந்திரா, ஹரியானா மற்றும் ராஜஸ்தானில் 75% பணிகளும், மத்திய பிரதேசத்தில் 70% பணிகளும் உள்ளூர் மக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. ஆந்திரத்தில் இத்தகைய சட்டம் இயற்றப்பட்டதன் காரணமாக கும்மிடிப்பூண்டியிலிருந்து கூப்பிடும் தொலைவில் உள்ள ஸ்ரீ சிட்டி தொழில்பேட்டையில் தமிழர்களின் அமைப்பிற்கு வேலை வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றன. கர்நாடகத்தில் இத்தகைய சட்டம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டால் கர்நாடகத்திலும் தமிழர்களுக்கு இதுவரை கிடைத்து வந்த வேலை வாய்ப்புகள் இனி பறிக்கப்பட்டுவிடும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். மேலும் கர்நாடகாவை போல தமிழகத்தில் சட்டம் இயற்ற திமுக அரசு தயங்குவது ஏன் என கேள்வி எழுப்பிய அவர், தமிழ்நாட்டில் உள்ள தனியார் நிறுவன வேலை வாய்ப்புகளை தமிழர்களுக்கு மட்டுமே வழங்க சட்டம் இயற்ற வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டுள்ளது.
அதில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 17, 18ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த 3 மணி நேரத்தில் 16 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் 19ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் வடகவுஞ்சி அருகே மனைவி மற்றும் மாமியாரை அரிவாளால் வெட்டிய கணவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வடகவுஞ்சி ஊராட்சிக்கு உட்பட்ட பெரும்பள்ளத்தில் முருகன் என்பவர் தனது மனைவி காளி அம்மாளுடன் 5 வருடங்களாக வசித்து வருகின்றார். இந்நிலையில் அண்ணனின் மனைவி காளி அம்மாளுடன் முருகனுக்கு கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இந்த விஷயம் மனைவிக்கு தெரிய வந்ததை அடுத்து கணவர் முருகனிடம் சண்டை போட்டுக்கொண்டு காளியம்மாள் தனது தந்தை வீட்டிற்கு சென்று விட்டார். இதனிடையே மனைவி காளியம்மாள் பெற்றோருடன் தங்கியிருந்த வீட்டுக்குள் அருவாளுடன் நுழைந்த முருகன் மனைவி காளியம்மாள் மற்றும் மாமியார் முனியம்மாள் தகாத வார்த்தையால் பேசியதுடன் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் எடுத்து கொலை வெறியுடன் தாக்கினார். இதில் மனைவி காளியம்மாள் மற்றும் முனியம்மாள் கீழே விழுந்தனர். இவர்களின் அலறல் சப்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் முருகனை தடுத்து காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் கொடைக்கானல் காவல் நிலைய ஆய்வாளர் பாஸ்கரன் தலைமையில் சார்பு ஆய்வாளர் நீலமேகன் முத்துக்குமார் வழக்கு பதிவு செய்து முருகனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் காயமடைந்த முனியம்மாள் மற்றும் காளியம்மாளை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தாம்பரம் அருகே மணிமங்கலத்தில் புது மணப்பெண் தற்கொலை செய்து கொள்ளவில்லை, கொலை செய்து விட்டனர் எனவும் கணவர் மற்றும் கணவரின் குடும்பத்தார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி பெண்ணின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தாம்பரம் அடுத்த மணிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பிரேம்குமார், மஞ்சுளா ஆகியோர் காதலித்து வந்த நிலையில் இரு வீட்டார் சம்மதத்துடன் கடந்த வருடம் நவம்பர் 16ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. திருமணம் நடைபெற்ற அந்த நாளில் இருந்து மஞ்சுளாவிற்கும் மாமியார் சித்ராவிற்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்தது. இந்த நிலையில் மஞ்சுளா தன் கணவருடன் மணிமங்கலம் பகுதியில் தனியாக வசித்து வந்தார். அப்போது மஞ்சுளாவின் மாமியார் சித்ரா மஞ்சுளாவிற்கு வரதட்சணையாக போட்ட 12 சவரன் தங்க நகைகளை வாங்கி அதை தன் மகளுக்கு கொடுத்துள்ளார். இந்த நிலையில் பல முறை நகைகளை கேட்டும் மாமியார் தராததால் மஞ்சுளா மாமியார் மீது மணிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் மணிமங்கலம் காவல்துறையினர் விசாரணை செய்த போது மஞ்சுளாவின் மாமியார் சித்ரா காவல் நிலையத்தில் திங்கட்கிழமை தருவதாக எழுதி கொடுத்துள்ளார். இந்த நிலையில் நகை வரும் என்று எண்ணி பார்த்த நிலையில் திடீரென மஞ்சுளா தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் புது மணப்பெண் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்றும் கொலை செய்துள்ளனர் என்றும் மணிமங்கலம் காவல்துறையினர் முறையாக விசாரிக்கவில்லை என்றும் கூறி குரோம்பேட் GST சாலையில் பெண்ணின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வாணியம்பாடி அருகே நீர்வரத்து கால்வாயில் மர்ம நபர்கள் சிலர் ரசாயன கழிவுகளை கொட்டியதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நியூடவுன் பகுதியில் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள தேவாலயம் அருகில் கோவிந்தபுரம் ஏரிக்கு தண்ணீர் செல்லும் நீர்வரத்து கால்வாய் உள்ளது. இந்த கால்வாய் நாடார் காலனி, நியூடவுன் கேட், நூர்லாப்பேட்டை பேருந்து நிலையம், CL சாலை, சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் வழியாக சென்று நேரடியாக பாலாற்றில் கலக்கிறது. இந்த கால்வாயில் அமிலத்தன்மை கலந்த ரசாயன கழிவுகளை சிலர் லாரியில் கொண்டு வந்து கொட்டிவிட்டு சென்றனர். இதனால் கால்வாயில் தண்ணீர் தரம் மாறி பயங்கர நொடியுடன் துர்நாற்றம் வீசுகிறது எனவும் அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் இதை உணர்ந்து அச்சமடைந்து உடனடியாக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தகவல் அளித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய மாவட்ட பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் தலைமையிலான ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ரசாயன கலந்த நீரை மாதிரிக்கு எடுத்து சென்றுள்ளனர். இதுகுறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் தெரிவிக்கையில், என்னுடைய பேர் சேதுராமன், வாணியம்பாடி இயற்கை ஆர்வலர். நான் கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி வாணியம்பாடி பகுதி பைபாஸ் சாலையில் தினமும் வந்து பார்த்தா இந்த பக்கம் நிறைய ட்ரக்கு ப்ளஸ் வாகனங்கள்லாம் போய் வர்றது சகஜமாக இருந்தது. ஆனால் 3 நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் வண்டி வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஒரு 7 மணிக்கு, சாயங்காலம் 7 மணிக்கு வந்து வாக்கில் வந்து பார்த்தா ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. மதியம் நைட்டு வந்து பார்த்தா 1:30 மணிக்கு சம்திங் இங்கே வந்து வெக்கேட் ஆகிக்கிறதா வந்து பார்த்தா அங்கே பார்த்தவங்க சொல்கிறாங்க. வெக்கேட் ஆனவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காவாவில் வந்து நிறைய துர்நாற்றம் வந்துனே இருந்தது. என்னடா மேட்ரு எதிரா மேட்ருன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல பார்த்தோம்.
அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதருடைய கழிவு மாதிரி வந்து வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சரி கழிவு தானே சொல்லிட்டு என்ன பண்ணோம், நகராட்சிக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்தோம். சார் மனித கழிவுகளை யாரோ வந்து பார்த்தீங்கன்னா காவலில் கலந்து விட்டுருக்காங்க, அதனால கொஞ்சம் என்ன மேட்டர் எது மேட்டர் கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னால் அவங்களும் வந்து உடனடியாக வந்து நடவடிக்கை எடுத்து இந்த நகராட்சி ஊழியர்கள்லாம் அனுப்பிச்சாங்க. பள்ளியில் இடைநின்ற மாணவியின் தந்தைக்கு டீ கடை வைக்க உதவி செய்தும் மீண்டும் படிக்க உதவி செய்த திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் அவர்களுக்கு மாணவிகள் நன்றி தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி மனைவி சாந்தி தம்பதியினருக்கு பரிசுத்தம், எஸ்தர், முத்தலகி, அச்சின் என்ற 4 மகள்கள் உள்ளனர். இந்நிலையில் முத்தலகி மற்றும் அசின் ஆகிய 2 பெண் பிள்ளைகளுக்கும் ஆம்பூர் பகுதியில் உள்ள கண்கார்டியா அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு 2 சிறுமிகளும் பள்ளியை விட்டு நின்றுவிட்டார். இதனை அறிந்த தலைமை ஆசிரியர் ஜான்சன் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியருக்கு கொடுத்த தகவலின் பேரில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் இதுகுறித்து மாணவி அசின் தந்தையான சத்தியமூர்த்தியிடம் விசாரணை மேற்கொண்டார். அப்போதுதான் டீ மாஸ்டராக வேலை செய்து வந்ததும் தற்போது வேலை இல்லாமல் தவித்து வருவதாகவும் தெரிவித்தார். இதனை அறிந்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக 10,000 ரூபாயை டீ கடை வைக்க அவருக்கு வழங்கினார். மேலும் 2 சிறுமிகளையும் கண்டிப்பாக படிக்க வைக்கத்தான் டீ கடை வைக்க இந்த தொகையை கொடுத்தேன் எனவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தந்தைக்கு டீ கடை வைக்க உதவி செய்தும் தங்களின் பள்ளி படிப்பை தொடர செய்த திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் அவர்களுக்கு மாணவிகள் நன்றி தெரிவித்தனர். என் பெயர் அசின், நான் ஆம்பூர்லேருந்து வரேன். நான் 4 மாதமாக ஸ்கூலுக்கு வராது இருந்தேன். இது மாவட்ட ஆட்சியர், கலெக்டரும், இது ஹெட் மாஸ்டரும் வந்து நீங்கள் உங்கள் பசங்களை பள்ளிக்கு அனுப்பணும்னு சொன்னாங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒழுங்காக வருமானம் இல்லாததுனால கலெக்டர் வந்து பேசினார். உங்களுக்கு என்ன வேலை தெரியும்னு கேட்டார். டீ மாஸ்டர்னு சொன்னாங்க. அதனால் எங்கள் அப்பாவுக்கு இப்போது அந்த டீ கடை வச்சுக்கிறதுக்கு காசு தந்துருக்கிறார் கலெக்டர். அதுக்காக கலெக்டருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். காதலித்த போது எடுத்த வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை காட்டி மிரட்டுவதாக இளம்பெண் ஒருவர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். கோவை மாநகர செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த 23 வயதான இளம்பெண் ஸ்னேகா என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரை கடந்த 6 வருடங்களாக காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் விக்னேஷ் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பலமுறை ஸ்னேகாவிடம் தனிமையில் இருந்துவிட்டு பிறகு திருமணம் செய்து கொள்ளாமல் ஏமாற்றியுள்ளார். இதுகுறித்து போத்தனூர் மகளிர் காவல் நிலையத்திலும் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தும் தற்போது வரை எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் மாவட்ட ஆட்சியரிடம் ஸ்னேகா மனு அளித்தார். மனுவில் தன்னை காதலித்த விக்னேஷ் என்பவர் திமுகவை சேர்ந்தவர் என்பதால் காவல் நிலையத்தில் அளிக்கும் புகாரை ஏற்க மறுக்கின்றனர் எனவும் விக்னேஷுடன் நெருக்கமாக பழகியதால் 3 மாத கர்ப்பிணியாக இருந்தபோது அவரின் பெற்றோர் கர்ப்பத்தை கலைத்து விட்டு வந்தால் திருமணம் செய்து வைக்கிறோம் என தெரிவித்ததால் கர்ப்பத்தை கலைத்து விட்டேன் என்றும் தற்போது விக்னேஷின் பெற்றோர் திருமணத்தை மறுத்துவிட்டனர் எனவும் காதலித்த போது எடுத்த வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை காட்டி மிரட்டுவதுடன் கொலை மிரட்டல் விடுத்து வருகின்றனர் எனவும் தெரிவித்தார். மேலும் தன்னை ஏமாற்றியதோடு மட்டுமல்லாமல் தனது குடும்பத்தினருக்கும் தனக்கும் கொலை மிரட்டல் விடுத்த விக்னேஷ் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் பாதிக்கப்பட்ட ஸ்னேகா தெரிவித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தமிழக அரசுக்கு தொடர்பு இல்லை என்றால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி திருவள்ளூரில் பகுஜன் சமாஜ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி பெரம்பூர் பகுதியில் உள்ள அவரது வீட்டின் முன்பு மர்ம கும்பலால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உள்ளிட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களுக்கும் கொலைக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் உண்மையான கொலையாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் இந்த கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி அருகே பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட தலைவர் பிரேம் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில செயலாளர் சத்தியமூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தமிழக அரசிற்கு தொடர்பு இல்லை என்றால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட்டு இந்த கொலைக்கான உண்மைகளை மக்கள் முன் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்று சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். கடந்த 5/7/2024 அன்று மாலை சென்னை கொளத்தூரிலே கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பெரம்பூர் பகுதியில் எங்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த படுகொலைக்கு நீதி கேட்டு இந்த தேசம் முழுவதும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது.
அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் பகன்ஜி மாயாவதி அவர்கள் இந்த கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றிவிட வேண்டும், இந்த தமிழக அரசுக்கு இந்த கொலையிலே பங்கு இல்லை என்றால் சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும், உடனடியாக உத்தரவிட வேண்டும் என்று செய்தியாளரிடம் தெரிவித்திருந்தார். அந்த கோரிக்கை இன்றளவு கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. மாறாக ஒரு மூத்த அமைச்சர் பகன்ஜி மாயாவதி அவர்களுடைய கோரிக்கை நக்கல் செய்கிறார். இந்த நேரத்தில் தமிழக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். கோவை விமான நிலையத்திலிருந்து வாரத்திற்கு 3 நாட்கள் அபுதாபிக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி விமான சேவை தொடங்கும் என்று இண்டிகோ விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை மாவட்டம் பொருளாதார வளர்ச்சியில் நிலைநிறுத்தி கொண்டுள்ளது. இங்கு பல தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதனால் விமான சேவையை தொழிலதிபர்கள் பெரிதும் நம்பியுள்ளனர். மேலும் சரக்கு ஏற்றுமதி இறக்குமதியும் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் சென்னைக்கு அடுத்தபடியாக சர்வதேச விமான நிலையமாக செயல்படும் கோவையிலிருந்து டெல்லி, மும்பை, சென்னை, பெங்களூரு போன்ற பல மாநிலங்களுக்கும் சிங்கப்பூர், ஷார்ஜா போன்ற நாடுகளுக்கும் இடையே விமான போக்குவரத்து செயல்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கோவை விமான நிலையத்திலிருந்து 30க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் 24 மணி நேரமும் இயங்கி வருகிறது. இதனிடையே ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதல் கோவை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து அபுதாபிக்கு விமான சேவை தொடங்குவதாக இண்டிகோ விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. வாரத்தில் 3 நாட்கள் இயங்க உள்ளதாகவும் காலை 7:30 மணிக்கு கோவை விமான நிலையத்தில் புறப்படும் இண்டிகோ விமானம் பிற்பகல் 11:30 மணிக்கு அபுதாபி சென்றடையும் என தெரிவித்துள்ளது. அதேபோல் அபுதாபியில் பிற்பகல் 1 மணிக்கு கிளம்பும் இண்டிகோ விமானம் மாலை 6:30 மணிக்கு கோவை விமான நிலையம் வந்தடையும் என தெரிவித்துள்ளது. இந்த புதிய விமான சேவையால் கோவை தொழில்துறையினர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இடிந்து விழும் நிலையில் உள்ள மேவலூர் குப்பம் அரசு தொடக்கப்பள்ளி கட்டிடத்தை இடித்து அகற்றிவிட்டு புதிய பள்ளிக்கூடம் கட்டித்தர வேண்டும் என மாணவர்களின் பெற்றோர் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மேவலூர் குப்பம் ஊராட்சியில் அரசு தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கட்டிடத்தில் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் மாணவர்கள் அமர்ந்து பயிலக்கூடிய வகுப்பறை கட்டிடத்தின் மேற்கூரை ஆங்காங்கே சிமெண்ட் பூச்சி பெயர்ந்தும் விரிசல் ஏற்பட்டும் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. மேலும் மழை பெய்யும் போது மழைநீர் கசிந்து வகுப்பறைக்குள் வருவதாகவும் எப்போது வேண்டுமானாலும் அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் மாணவர்களின் பெற்றோர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். சேதமடைந்த காணப்படும் கட்டிடத்தை இடித்து அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் அமைத்து தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இதுகுறித்து ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலாஜியை தொடர்பு கொண்டு கேட்டபோது கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலகராக பொறுப்பேற்றுள்ளேன் என்றும் இந்த பள்ளி குறித்த முழு விவரம் தெரியவில்லை என்றும் ஆகையால் ஊராட்சி ஒன்றிய பொருளாளருடன் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலாஜி தெரிவித்துள்ளார். கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருப்பதாக கருதி பெற்ற மகனை தாய் கள்ளக்காதலுடன் சேர்ந்து மகனை சூடு வைத்து கொலை மிரட்டல் விடுத்த தாய் உள்ளிட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ஆட்சியர் நகர் பகுதியைச் சேர்ந்த மாணவர் அரசு பள்ளியில் +2 படித்து வருகிறார். மாணவரின் தந்தை கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் அவரது தாய் கவனிப்பில் பள்ளிக்கு சென்று படித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 12ஆம் தேதி மாலை மாணவர் வீட்டில் இருந்தபோது அவரது தாய் பூர்ணிமா உடைந்தையுடன் அவரது கள்ளக்காதலன் ஸ்ரீதர் மற்றும் அனி ஆகிய 3 பேரும் சேர்ந்து மாணவனை அடித்து உதைத்து சூடு போட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் மாணவர் காவல்துறையினரிடம் வாக்குமூலம் அளித்தார். வாக்குமூலத்தின் அடிப்படையில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராக்கி குமார் மாணவரின் தாய் பூர்ணிமா, கள்ளக்காதலன் ஸ்ரீதர், உறவினர் அனி ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தார். தலைமறைவாக உள்ள ஸ்ரீதரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஆத்தூர் அருகே கல்பகனூர் புதூர் கிராமத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் திருக்கோவிலின் பூட்டை உடைத்து உண்டியலில் இருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கல்பகனூர் புதூர் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் அமைந்துள்ள மாரியம்மன் திருக்கோவிலை வெண்ணிலா என்ற பெண் பராமரித்து வருகிறார். கோவிலை தூய்மைப்படுத்துவதற்காக வழக்கம் போல் வெண்ணிலா வந்துள்ளார். அப்போது கோவில் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது கோவில் வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் திருடப்பட்டது தெரிய வந்தது. இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்களுக்கு தகவல் தெரிவித்தார். தகவலின் பேரில்
அப்பகுதி பொதுமக்கள் கோவிலுக்கு சென்று பார்த்தபோது கோவிலின் உண்டியலை உடைத்து அதிலிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு உண்டியலையும் அம்மனின் தாலியையும் மர்ம நபர்கள் சாலையில் வீசி சென்றது தெரிய வந்தது. இதனை அடுத்து பொதுமக்கள் ஆத்தூர் ஊரக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கோவிலை பார்வையிட்டு கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். தாராபுரம் சுதந்திர போராட்ட வீரர் பொல்லானின் 219வது நினைவு நாள் நிகழ்ச்சி ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் முகாம் அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் பொல்லானின் 219வது நினைவு நாள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் முகாம் அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அமைச்சர் கயல்விழி பங்கேற்று பொல்லான் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி 3 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திமுகவினர் மற்றும் தமிழ் புலி கட்சியினர் செய்திருந்தனர். சுதந்திர போராட்ட தியாகி பொல்லான் குறித்து அமைச்சர் கயல்விழி பேசினார். அப்போது இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் கொங்கு மண்டலத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து தீரன் சின்னமலையுடன் இணைந்து போரிட்டவர் மாவீரர் பொல்லான் என்றும் பிரிட்டிஷ் இராணுவ ரகசியங்களை தீரன் சின்னமலைக்கு மாறு வேடத்தில் கொண்டு வந்து சேர்ந்தார் எனவும் இதனால் 1801 காவிரி கரைப்போர், 1802 அரைசாலையூர் போர், 1804 ஓடாநிலை போர் உள்ளிட்ட போர்களில் தீரன் சின்னமலை வெற்றி பெறுவதற்கு பொல்லான் முக்கிய பங்கு வகிக்கிறார் என்றும் இதனை அறிந்து பிரிட்டிஷ் இராணுவத்தினர் 1ஆம் தேதி அரசலூரை அடுத்த நல்லமங்கலபாளையத்தில் பொல்லானை தலைகீழாக கட்டி கொன்றனர் என்று தெரிவித்தார். மேலும் மாவீரன் பொல்லானின் 219ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி அரசலூர் நல்லமங்காபாளையத்தில் நடைபெற்றது என்றும் இதில் அமைச்சர்கள் முத்துசுவாமி, மதிவேந்தன், கயல்விழி செல்வராஜ், ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் ஆகியோர் முகாம் அலுவலகத்தில் பொல்லான் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினோம் என்று அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் தெரிவித்தார். உடுமலை, திருமூர்த்தி மலை பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதாலும் பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதாலும் சுற்றுலா பயணிகள், பக்தர்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த திருமூர்த்தி மலை மற்றும் அமலிலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் பஞ்சலிங்க அருவி ஆகியவை முக்கிய சுற்றுலா தலங்களாக உள்ளன. இங்கு தினசரி ஏராளமான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் வந்து செல்கின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான உடுமலை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த 2 தினங்களாகவே தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் பஞ்சலிங்க அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கின்றது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து காணப்படுவதால் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு நலன் கருதி பஞ்சலிங்க அருவி பகுதிக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிக மழை பொழிவு ஏற்பட்டால் திருமூர்த்தி மலை அமனலிங்கேஸ்வரர் கோவில் பிரகாரத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்பதால் நீர்வரத்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சென்னை செங்குன்றம் அருகே பிரபல ரவுடி துப்பாக்கி முனையில் கைது செய்யப்பட்டார். சென்னை செங்குன்றம் அடுத்த சோழவரம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி சேது என்கிற சேதுபதியை ரவுடிகள் ஒழிப்பு பிரிவு தனிப்படை காவல்துறையினர் ஆட்டுத்தாங்கல் பகுதியில் துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட சேதுவை தனிப்படை காவல்துறையினர் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்ட சேதுபதி மீது பல்வேறு கொலை முயற்சி மற்றும் கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவையில் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளை வைத்திருந்த துணை நடிகர்கள் உட்பட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை மாவட்டத்தில் போதை மாத்திரைகள், கஞ்சா உள்ளிட்ட விற்பனை செய்யப்படுவதாக மதுவிலக்கு பிரிவு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சங்கம் புறவழிச்சாலையில் தனியார் கல்லூரி அருகே மதுவிலக்கு காவல்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சினிமா துறையில் வேலை செய்யும் துணை நடிகர்களான கோவையைச் சேர்ந்த யாஷிக், இலாகி, மரியா, ஸ்னேகா, கிருஷ்ணன் மற்றும் முஜீபர் ரகுமான் ஆகிய 5 பேரிடம் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து 5 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 1 கிலோ 410 கிராம் கஞ்சா மற்றும் 200 போதை மாத்திரைகள், 3 செல்போன்கள், 1 இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய கோவையைச் சேர்ந்த அப்துல் கலாம், ஆசிக், ரிஸ்வான் மற்றும் வட மாநிலத்தைச் சேர்ந்த சச்சின் ஆகிய 4 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விருதாச்சலத்தில் பள்ளி மாணவர்களுக்காக அரசு பேருந்து கழகம் கூடுதல் பேருந்துகள் இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை வரை காலை 7:45 மணி அளவில் அரசு பேருந்து ஒன்று இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்தில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் படியில் தொங்கியபடி பயணம் செய்வதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் பள்ளி மாணவர்கள் படியில் பயணம் செய்வதை தடுக்கும் வகையில் காலை, மாலை ஆகிய 2 வேளைகளிலும் கூடுதலாக அரசு பேருந்தை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருப்பத்தூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் மனைவி கண்முன்னே கணவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் பகுதியில் சரவணன் காயத்ரி என்ற தம்பதியினர் தனது குழந்தையுடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் குடும்பத்துடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த தனியார் பேருந்து ஒன்று தீர்த்தம் என்ற இடத்தில் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சரவணன் பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆலங்காயம் காவல்துறையினர் படுகாயமடைந்த மனைவி குழந்தையை மீட்டு சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் உயிரிழந்த கணவர் சரவணன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்ததுடன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாமில் பெறப்பட்ட மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்படும் என்று துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் அறிவுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆண்டியப்பனூர், இருநாப்பட்டு மற்றும் குருசிலாப்பட்டு ஆகிய 3 ஊராட்சி பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு தனியார் திருமண மண்டபத்தின் வளாகத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. முகாமில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வேளாண்மை துறை, தமிழ்நாடு மின்சார வாரியம், வீட்டு வசதித்துறை உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் பங்கேற்று பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றனர். அப்போது மனுக்களை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் தீர்வு காண வேண்டும் என அறிவுறுத்தினார். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள பெண் தூய்மை பணியாளர்கள் 10க்கும் மேற்பட்டோரிடம் சம்பளம் சரியாக வருகிறதா எனவும், சரியான தேதிக்கு வருகிறதா என்றும், கையுறை போன்ற அடிப்படை உபகரணங்கள் கொடுக்கப்படுகிறதா என விசாரித்தார். அப்போது தங்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் ரூபாய் 5000 போதவில்லை என்பதால் கூடுதலாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். ஐந்தருவியில் திடீரென ஏற்பட்ட மின்தடையால் இரவு நேரங்களில் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சுற்றுலா தலங்களில் ஒன்றான ஐந்தருவியில் கடந்த 2 தினமாக மழை பெய்து வந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி அளித்திருந்தனர். இதையடுத்து சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென 3 முறை மின்தடை ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் கூச்சலிட்டவாறு குளித்துக் கொண்டிருந்தனர். இதுபோன்று மின்தடை நிகழாமலும் எவ்வித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருக்க இரவு நேரங்களில் ஜெனரேட்டர் இயக்குவதற்கு ஒரு நபரை பணியமர்த்த பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். தஞ்சை மாவட்டத்தில் சாலை விபத்தில் உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 2 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆளுநர் RN ரவி சந்திப்பு. தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றம் குறித்து விவாதித்ததாக ஆளுநர் RN ரவி தகவல். தமிழ்நாட்டில் உள்ள தனியார் நிறுவன வேலை வாய்ப்புகளை தமிழர்களுக்கு மட்டுமே வழங்க சட்டம் இயற்ற வேண்டும். அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.